Hi students, நாம இன்னைக்கு பார்க்க போற லெசன் மெஷர்மெண்ட். இது 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல யூனிட் 1 வந்திருக்கு. இந்த லெசன் மெஷர்மெண்ட் லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், choose the correct answer. First question, which of the following is a derived unit? Options are mass, time, area and length. Correct answer is area. Derived unit என்னன்னா base units னு 7 base units இருக்கு. அது என்னன்னா length, mass, time, temperature, luminous intensity, அதுக்கப்புறம் வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு பேஸ் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ் யூனிட்ஸை வச்சு மேனிப்புலேட் பண்ணி ஒன் ஆர் மோர் யூனிட்டை எடுத்து மேத்தமேட்டிக்கலாக மேனிப்புலேட் பண்ணி டிரைவ் பண்ணுறது தான் டிரைவ்டு யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா ஏரியாவோட ஃபார்முலா லென்த்து டு பிரெத்து. லென்த்துக்கும் யூனிட் மீட்டர் தான், பிரெத்துக்கும் யூனிட் மீட்டர் தான். அப்போ வந்து மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர், இதுதான் வந்துட்டு ஏரியாவோட யூனிட். இப்படி பேஸ் யூனிட்லேருந்து யூனிட் டிரைவ் பண்ணுறதுனால ஏரியாவை டிரைவ்டு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின், which of the following is correct? Options are A, 1 liter equal to 1 cc. Option B, 1 liter equal to 10 cc. Option C, 1 liter equal to 100 cc. Option D, 1 liter is equal to 1000 cc. Correct answer is option D, 1 liter equal to 1000 cc. Third question, SI unit of density is dash. Options are kilogram per meter square, B kilogram per meter cube, kilogram per meter. Option D, gram per meter. Correct answer is option B, kilogram per meter cube. Density oda formula என்னன்னு பார்த்தா mass by volume. Mass oda unit kilogram, volume oda unit வந்து meter cube. அப்படி பார்த்தா டென்சிட்டியோட ஓவராலாக டென்சிட்டியோட யூனிட் என்னன்னு பார்த்தா கிலோகிராம் per மீட்டர் கியூப். Fourth question, two spheres have equal mass and volume in the ratio 2:1. The ratio of the density is dash. Options are A, 1:2, B, 2:1, C, 4:1, D, 1:4. Correct answer is option A, 1:2. Fifth question, light year is the unit of dash. Options are A, distance, time, C, density, D, both length and time. Correct answer is option A, distance. லைட் இயர் வந்துட்டு என்னன்னா, இப்போ வந்து ஒரு செகண்டுக்கு லைட் எவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் ஆகுன்றது நமக்கு தெரியும். அப்போ வந்து 1 இயருக்கு லைட் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதோ அதுதான் வந்துட்டு 1 லைட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் இயர் வந்துட்டு இது வந்துட்டு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் லைட் இயர் வந்துட்டு ஒரு யூனிட்டாக யூஸ் பண்ணுறாங்க. செலஸ்டியல் பாடிஸ், அதாவது ஒரு ஸ்டாருக்கும் இன்னொரு ஸ்டாருக்கும் இல்லை ஒரு பிளானட்க்கும் இன்னொரு பிளானட்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு லைட் இயர் யூஸ் பண்ணுறாங்க. 1 லைட் இயர் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 9.46 இன்ட்டு 10⁻15 மீட்டர். இதுதான் 1 லைட் இயர். Next, நம்ம பார்க்க போது fill in the blanks. First question, volume of irregularly shaped objects are measured using the law of dash. Correct answer is Archimedes principle. Regular shaped objects, அது ஏதோ ரெகுலர் ஷேப்ல இருக்கு, ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு, ரெக்டாங்கிள் இல்லை சர்க்கிள் ஷேப்ல இருக்கு, கோன் ஷேப்ல இருக்குன்னா அதெல்லாம் நம்ம ஃபார்முலா வச்சுட்டு வால்யூம் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் இர்ரெகுலர் ஷேப்புக்கு வந்துட்டு ஆர்கிமெட்ஸ் பிரின்சிபல்ஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு வால்யூம் கால்குலேட் பண்ண முடியும். Second question, 1 cubic meter is equal to dash cubic centimeter. Correct answer is 10⁻6 cubic centimeter. இப்போ வந்து 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. அப்போ 1 மீட்டர் கியூப் இருக்கு ஈக்குவல் டு என்னன்னு கேட்டால் 100 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு பவர் 3 × 2 போட்டால் 10⁻6ன்னு வந்துடும் நமக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 10⁻6 cubic centimeter. Third question, density of mercury is dash. Correct answer is 13,600 kilogram per meter cube. அதாவது என்னன்னா 1 மீட்டர் கியூப் வால்யூமில் வந்துட்டு எவ்வளோ மெர்க்குரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 30,600 கிலோகிராம் உள்ள மெர்க்குரியை வந்துட்டு 1 வால்யூமில் நம்ம வந்துட்டு வைக்கலாம். அவ்வளோ டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரியை வந்துட்டு நம்ம வைக்கலாம். Fourth question, 1 astronomical unit is equal to dash. 1 astronomical unit is equal to 1.496 into 10⁻11 meter. Fifth question, the area of a leaf can be measured using a dash. Correct answer is graph sheet. Leaf என்றது ஒரு irregular shape. அதோட ஏரியாவை வந்து நம்ம graph sheet வச்சு மெஷர் பண்ணலாம். Next, நம்ம பார்க்க போது true or false. First question, the region covered by the boundary of the plane figure is called its volume. This is false. The correct statement என்னன்னா space occupied by the 3-dimensional object is called its volume. Second question,
Volume of liquids can be found using measuring containers. This is true. Third question, water is denser than kerosene. This is true. Water தான் கெரோசினை விட டென்சிட்டி அதிகமான உள்ளது. வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோன்னு கேட்டால் 1000 கிலோகிராம் per மீட்டர் கியூப். கெரோசினோட டென்சிட்டி என்னன்னு பார்த்தா 800 கிலோகிராம் per மீட்டர் கியூப் தான். டென்சிட்டின்றது என்னன்னா, இப்போ ஒரு மீட்டர் கியூப் வால்யூம் உள்ள ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளால 1000 கிலோ கொண்ட வாட்டரை வந்துட்டு நம்மளால சேவ் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு அது டென்சிட்டிக்கோட அர்த்தம். Fourth question, a ball of iron floats in mercury. This is true. மெர்க்குரியோட டென்சிட்டி வந்துட்டு அயனோட டென்சிட்டியை விட அதிகம். மெர்க்குரியோட டென்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 13,600. அயனோட டென்சிட்டி 7,800 தான். அப்போ மெர்க்குரியோட டென்சிட்டி அதிகம்ன்றதுனால அயன் பால் வந்துட்டு மேலே ஃப்ளோட் ஆகும். லெஸர் டென்சிட்டி உள்ளது வந்துட்டு ஃப்ளோட் ஆகும். இப்போது வாட்டர் வந்துட்டு 1000 டென்சிட்டி இருக்குன்னா அதில் வந்துட்டு அயன் பால் நம்ம போட்டோன்னா அது வந்துட்டு சிங்க் ஆகிடும். தண்ணியில் வந்து அந்த அயன் பால் மூழ்கிடும். ஏன்னா வாட்டர் டென்சிட்டியை விட அயனோட டென்சிட்டி அதிகம். அதுவே நம்ம மெர்க்குரியில் போட்டோன்னா அந்த அயன் பால் வந்துட்டு சிங்க் ஆகாது, ஃப்ளோட் ஆகும். அதாவது அதுலேயே மிதக்கும். ஏன்னா வந்துட்டு அயனோட டென்சிட்டி வந்து மெர்க்குரியோட டென்சிட்டியை விட கம்மி. டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து அந்த லிக்விடில் ஃப்ளோட் ஆகும், மிதக்கும். அதுவே டென்சிட்டி அதிகமாக அந்த லிக்விடை விட டென்சிட்டி அதிகமாக ஒரு பொருளுக்கு இருந்துச்சுன்னா அந்த பொருள் வந்துட்டு அந்த லிக்விடில் சிங்க் ஆகிடும். Fifth question, a substance which contains less number of molecules per unit volume is said to be denser. This is false. Less number of molecules per unit volume இருக்கிற substance வந்துட்டு rarer அப்படின்னு சொல்லுவாங்க. It is not denser. Correct statement என்னன்னா, a substance which contains less number of molecules per unit volume is said to be rarer. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏரியா, இதோட யூனிட் டிரைவ் யூனிட் என்னன்னா மீட்டர் ஸ்கொயர். செகண்ட் கொஸ்டின் டிஸ்டன்ஸ், இதோட யூனிட் வந்துட்டு லைட் இயர். தேர்ட் கொஸ்டின் டென்சிட்டி, இதோட யூனிட் வந்துட்டு கிலோகிராம் per மீட்டர் கியூப். ஃபோர்த் கொஸ்டின் வால்யூம், இதோட யூனிட் மீட்டர் கியூபு. ஃபிஃப்த் கொஸ்டின் மாஸ், இதோட யூனிட் கிலோகிராம். சிக்ஸ்த் கொஸ்டின் ஏரியா, இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பிளேன் ஃபிகர்ஸ். பிளேன் ஃபிகர்ஸோட ஏரியா நம்ம கால்குலேட் பண்ணலாம். செவன்த் கொஸ்டின் வந்துட்டு லென்த்து, இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ரோப். நம்ம ரோப் யூஸ் பண்ணி ஒரு பொருளோட லென்த் வந்து கால்குலேட் பண்ணலாம். எயித்து கொஸ்டின் டென்சிட்டி, டென்சிட்டியோட சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் வந்துட்டு டென்சிட்டி எப்படி சொல்லுவாங்கன்னா கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூபு. நைன்த் கொஸ்டின் வால்யூம், வால்யூம்க்கு வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் மெஷரிங் ஜார். நம்ம மெஷரிங் ஜார் வச்சு லிக்விடோட வால்யூமை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். 10th கொஸ்டின் மாஸ், மாஸ்க்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா அமௌண்ட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் கரெக்ட் சீக்வன்ஸ் பாக்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 லிட்டர் 100 சிசி, 10 லிட்டர் 10 சிசி கொடுத்துருக்காங்க. சிசின்றது என்னன்னா கியூபிக் சென்டிமீட்டர். ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் இருக்கிற அதோட வால்யூம் நம்ம கால்குலேட்டர் பண்ணும்போது சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மீட்டரில் இருந்ததுன்னா மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்டோட வால்யூம் கால்குலேட் பண்ணக்குள்ள மெஷர்மெண்ட் சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து கியூபிக் சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. அதுதான் சிசி, கியூபிக் சென்டிமீட்டர் தான். அப்படி பார்த்தோம்னாக்கா 1 லிட்டர் ஈக்குவல் டு எத்தனை சிசின்னு பார்த்தா 1000 சிசி. 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 சிசி. அப்போ இதோட கரெக்ட் சீக்வன்ஸ் எப்படி வரணும்னா 10 சிசி 100 சிசி 1 லிட்டர் 10 லிட்டர். 10 சிசி 100 சிசி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1000 சிசி ஈக்குவல் டு 1 லிட்டர், அதுக்கப்புறம் 10 லிட்டர். செகண்ட் கொஸ்டின் காப்பர், அலுமினியம், கோல்டு, அயன். இதுக்கு கரெக்ட் சீக்வன்ஸ் என்னன்னா அலுமினியம், அயன், காப்பர், கோல்டு. அதோட டென்சிட்டி வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்தா அலுமினியம்க்கு தான் வந்துட்டு இருக்கிறதுலே கம்மியான டென்சிட்டி 2700. அப்புறம் பார்த்தா அயனுக்கு எவ்வளோனா 7800. அப்புறம் காப்பருக்கு 8900. அதுக்கப்புறமா கோல்டோட டென்சிட்டி வந்து 19300. அதோட டென்சிட்டியை வச்சு அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது யூஸ் த அனலாகி டு ஃபில் இன் த பிளாங்க்.
ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏரியாவோட வால்யூம் வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர். அப்போ வால்யூமோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூபு. செகண்ட் கொஸ்டின் லிக்விடை வந்துட்டு என்ன யூனிட் வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா லிட்டர். அதே மாதிரி சாலிடை மெஷர் பண்ணுற யூனிட் வந்துட்டு கியூபிக் மீட்டர். தேர்ட் கொஸ்டின் வாட்டர், கெரோசின், அயன், அலுமினியம். வாட்டர், கெரோசின் வந்துட்டு ரெண்டுமே லிக்விடு. அயன், அலுமினியம் ரெண்டுமே வந்துட்டு மெட்டல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது assertion and reason. First question assertion. Volume of a stone is found using a measuring cylinder. Reason, stone is an irregularly shaped object. இதில் வந்துட்டு correct answer என்னன்னா both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. ஸ்டோனுக்கு வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு ரெகுலர் ஷேப் கிடையாது. அது ஸ்கொயரா, சர்க்கிளா, ரெக்டாங்குலான்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு irregularly shaped object. irregularly shaped object வந்துட்டு நம்ம மெஷரிங் சிலிண்டர் வச்சு தான் வால்யூம் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ போத் assertion and reason are true. Second question assertion, wood floats in water. Reason, water is a transparent liquid. இது வந்து பார்த்தோம்னாக்கா இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. போத் assertion and reason are true but reason is not the correct explanation of assertion. இது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா assertion true, wood வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகும். ஏன்னா வுட்டோட டென்சிட்டி வந்து வாட்டரோட டென்சிட்டியோட கம்மி, அதனால வுட்டு ஃப்ளோட் ஆகும். இது ஒரு தனி கான்செப்ட். வாட்டர் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிக்விட். அதில் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் வாட்டர். தண்ணிக்குள்ளே எது கடந்தாலும் நம்மளால் பார்க்க முடியும். அது ஒரு தனி கான்செப்ட். இது ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு லிங்க்கும் இல்லாததுனால ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் அசர்ஷன், அயன் பால் சிங்க்ஸ் இன் வாட்டர். ரீசன், வாட்டர் இஸ் டென்சர் தென் அயன். இதுக்கு வந்து பார்த்தா அசர்ஷன் ட்ரூ. அயன் பால் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோன்னா அது தண்ணியில் மூழ்கிடும். ரீசன் வந்து வாட்டர் இஸ் டென்சர் தென் அயன் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபால்ஸு. அயன் பால் தான் டென்சர் தென் வாட்டர். அப்படி இருந்தால் மட்டும்தான், வாட்டரோட டென்சிட்டி கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அயன் பால் போட்டவுடனே அயன் பால் வந்து உள்ளே வந்துட்டு சிங்க் ஆகும், மூழ்கும். ஸோ assertion is true but reason is false. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வெரி ஷார்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேம் சம் ஆஃப் த derived quantities. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏரியா, வால்யூம், டென்சிட்டி. செகண்ட் கொஸ்டின், give the value of 1 light year. Correct answer is 9.46 into 10 to the power 15 meter. Third question, write down the formula used to find the volume of a cylinder. This is correct answer, pi r square h. Fourth question, give the formula to find the density of objects. Density of the formula என்னன்னு பார்த்தா mass by volume. Fifth question, name the liquid in which iron ball sinks. Correct answer, water. வாட்டரோட டென்சிட்டி அயன் பாலோட டென்சிட்டியை விட கம்மி, அதனால அயன் பால் வந்து வாட்டரில் சிங்க் ஆகும். சிக்ஸ்த் கொஸ்டின், நேம் த யூனிட்ஸ் யூஸ்டு டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். இதுக்கு ஆன்சர் என்னென்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் லைட் இயர். செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்னால் வந்துட்டு நம்ம ஸ்பேஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட், ஸ்டார்ஸு, சன்னு, மூனு, பிளானெட்டு எல்லாமே செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. இந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம்னா astronomical unit and light year. Seventh question, what is the density of gold? Density of gold என்னன்னு பார்த்தா 19,300 kilogram per meter cube. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.